ஹாய்ங்க. இது என்னோட கடைங்க. நான் ஒரு டைலரிங் கடையாக தாங்க ஆரம்பித்தேன். கடையை ஸ்டார்ட் பண்ணும்போது இது எங்கள் அம்மா அப்பாங்க, இப்போ இல்லை. நான் ஒரு டைலரிங் கடையாக தாங்க என்னோடய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக துணி கடையாக மாறிடுச்சுங்க. இது ஒரு கடை இல்லைங்க, இது சின்ன கடை. இன்னும் பெரிய கடை ஒன்று இருக்குங்க, அதை என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாரு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் வர என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குற புருஷன் இருக்க வரைக்கும் சந்தோஷந்தாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அப்படியாம்மா இப்படி நடந்துச்சா, சரிம்மா, சரி அப்படி செய்யலாம், என்னங்க எப்படி செய்யலாம், சரிம்மா செய்யலான்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி என்னோட பாப்பாங்க எத்தனை மூட்டை வந்தாலும் சிங்கிளாக ஒண்டியாக அடுக்குங்க. அது 3 வயசுலேருந்து வேலை பார்த்துட்ருக்கு. இப்போ அதுக்கு ஒரு 16 வயசு ஆகுது. இன்னமும் அது வேலை பார்த்துட்டு தாங்க இருக்குது. ஸ்கூலுக்கும் போகும், வந்து இந்த எனக்காக ஸ்கூல் படிக்கிற நேரத்தை படிக்குங்க, மற்ற டைமில் வந்து ஃபுல்லாக கடையை ஏறக்கட்டுங்க. மம்மி நீங்கள் ஒரு ஆள் போடாதீங்க, பொண்ணு இருக்காங்க ஒன்று வேலைக்கு பார்ட் டைமுக்கு. நான் எப்போவுமே காலேஜ் பொண்ணுங்களை தான் பார்ட் டைமுக்கு வைப்பேன். ஏன்னா அதுங்களுக்கு தான் வந்து காசு தேவைப்படும், காலேஜுக்கு போயிட்டு வர செலவுக்கு அந்த மாதிரி காசு தேவைப்படுங்க. அதனால் அந்த பசங்களை பார்ட் டைம் ஜாப் போட்டுருவோங்க. ஈவினிங் காலேஜ் முடிச்சு 4 மணிலேருந்து ஒரு 8, 9 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு போயிடுங்க. கஸ்டமர் நிறைய வந்தால் 9 மணிக்கு 9:30க்கு அனுப்புவேன். கஸ்டமர் இல்லைன்னா நான் அனுப்பிச்சிருவாங்க 8:30 மணிக்கெலாம். நீங்கள் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் எதனா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுமாங்க? என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்ன காலைல 10 மணிக்கு வந்து நைட் 10 மணிக்கு போயிட்டு உட்காந்து தச்சிட்டு இருக்க பேய் மாதிரி, நீ பொண்ணு தானே, நீ வீட்டுக்கு போய் சமைக்க மாட்டியா, எதனா வேலை பார்க்க மாட்டியான்னு. எனக்காக வேலை செய்கிறதுக்கு வீட்டில் என் அத்தை இருக்காங்கங்க, அவங்க பார்த்துப்பாங்க. வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்க எல்லா வேலையும் முடிச்சுப்பாங்கங்க. சம்மந்தி வச்சு வீட்டுக்கு போய்க்கு துணி துவைச்சிருவாங்க. என் அத்தை நைட்டு சமைச்சிருவாங்கங்க. காலையில் நான் சமைச்சிருவேங்க. அந்த மாதிரி விட்டு கொடுக்குற மாமியார் இருக்க வரைக்கும் எத்தனை பொண்ணு வேணால் ஜெயிச்சு காட்டலாங்க. நான் சொல்கிறத கொட்டி கேட்குறதுக்கு எப்போவுமே என் வீட்டுக்காரர் இருக்காருங்க. நான் ஆரம்பிக்கும்போது சின்ன டைலரிங் கடை ஆரம்பிக்கும் போது எப்போ எது சொன்னாலும் நீ செய்வ, உன்னால் முடியும், நீ பாரு, நீ பண்ணு அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுனால மட்டும்தான் ஒரு மிஷினோடு ஆரம்பித்தேன் என் வாழ்க்கை. 2 கடையாக முடிஞ்சிருக்கு, ஒரு பெரிய வீடும் இருக்குங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். எப்போவுமே சரிங்க, லைட்டாக நான் சோர்ந்து போவேன். சரி போதும் முடியல அப்படின்ட்டு. அப்போ என் பாப்பா உடனே ஓடியான்னு சொல்லுங்க, மம்மி நான் இருக்கேன் மம்மி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி, நான் வேணால் கடையில் எடுத்துறேன் மம்மி, நீங்கள் எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்க மம்மி, நீங்கள் தைக்கிறது எதனால தச்சிருங்க மம்மி, நான் வேணால் கொக்கி கட்டுறேன் மம்மி அப்படின்னு என் பாப்பா சொல்லுங்க. என் பையன் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்கிறது மட்டும் வாழ்க்கையில் கொடுத்து வச்சது இல்லைங்க. நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க கிடைக்கிறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. அவனுக்காக தாங்க இந்த ஹார்ட் ஒர்க்கு. என்ன நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நீ ஒல்லி ஆகிட்ட, உனக்கு ஏன் தலையெழுத்து, உங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க, நீ நல்லா அனுபவிச்சு வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்கங்க. கேட்குறவனுக்குலாம் ஒரே பதில் தாங்க, எனக்காக இவங்க எல்லாம் ஓடிட்டுருக்கும் போது, இவங்க எல்லாரும் எனக்காக இருக்கும்போது நான் எங்கள் வேலை போடாது, நான் வீட்டில் சும்மா இருக்கணுங்க. ஒரு வேலை தெரியுது, அதனால நான் அந்த வேலையை ஃபுல்லாக செஞ்சு எடுத்து முடிக்கிறேங்க. எத்தனை மணிக்கு 10, 11 மணி ஆகுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, என் வீட்டுக்காரருக்கு 10 மணிக்கு இல்லை 9:30 கூட போயிடுவாருங்க. டைம்ஸ் தீபாவளி பொங்கலுக்குலாம் ஆர்டர் நிறைய இருக்கும். அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உட்காந்து 11, 12 மணி வரைக்கும் தச்சிட்டு இருப்பேன். அப்போ வந்து கூப்பிடுவாரு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லைங்க நீ போங்க, நான் வரத்துக்கு லேட் ஆகும், நான் முடிச்சுட்டு வரேன்னு உட்காந்து ஒண்டியாக உட்காந்துருப்பாருங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். வாசல் நின்று கலாய்ப்பாரு, ஒரு பொண்ணு இவ்வளோ நேரம் கழிச்சு வரலாமா, எப்படி வந்தேன், தள்ளு ஏதோ வச்சிட்டியா அப்படின்னு நான் கேட்பேங்க. இருக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாருங்க. அதுதாங்க ஒரு நல்ல வாழ்க்கை. சந்தேகம் பிடிக்காத புருஷன், நம்ம சொல்கிறத கேட்குற பிள்ளைங்க, நம்மளுக்காக வாழ்கிற மாமியார், இவங்கெல்லாம் கிடைக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியன் லைஃப் தேவைப்படுங்க. அதுக்கு நான் வெட்டியாக வீட்டில் சும்மா இருந்தால் வேலைக்காகாதுங்க. என்னால் முடிஞ்சது 1000மோ 2000மோ 4 ப்ளவுஸோ 5 ப்ளவுஸோ நான் தச்சு முடிச்சுடுவேன். கஸ்டமர் வந்தாலும் கஸ்டமரையும் அட்டன் பண்ணுவேங்க. பசங்களுக்கு லீவ் இருக்கும்போது தாங்க கடைக்கு வருவாங்க. மற்ற டைமில் வேலை பார்க்குற பாப்பா இருக்கா, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, எந்த பொண்ணுமே சும்மா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உறுதுணையாக எல்லோரும் சுற்றி இருக்கணுங்க. ஒரு பொண்ணு மட்டும் தனியாக ஜெயிச்சிட முடியாதுங்க. வெளியே வந்து தனியாக ஒரு கடையை திறந்துட முடியாது, கடையை பார்த்துக்க முடியாது, ஃபேமிலியை பார்த்துக்க முடியாதுங்க. நீங்கள் சுற்றி இருக்க அந்த ஜீவனுங்க, உறவுகள் இருக்குதுல்ல, அதுங்க நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் இது எல்லாமே பாசிபிளாக செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளால் எப்படி செய்ய முடியும்? நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க பொண்ணுங்க வெளியில் வந்து ஏதோ ஒன்று சாதிச்சு காட்டிடுறாங்கங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பொண்ணுங்க உள்ளே இருந்தே வருத்தத்தில் இருக்காங்கங்க. அவங்களும் வெளியே வரணுன்னா சுற்றி நம்ம கூட இருக்க புருஷன், குழந்தைங்க, மாமியார் எல்லோரும் நம்மளை புரிஞ்சுக்கணுங்க.
அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரட்டும், அவள் போய் ரூ. 1 சம்பாரிச்சிட்டு வரட்டும், அவள் எப்போவுமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மள நினச்சாங்கன்னா, இவங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு தாங்க நம்ம உழைக்கணும். எப்போவுமே எனக்கு தைக்கிறது ஒரு கஷ்டமாகவே தெரியாதுங்க. அது ஒரு கேமாக தாங்க நான் வச்சுருக்கிறேன். 4 ப்ளவுஸா 5 ப்ளவுஸா கால் பண்ணி என் வீட்டுக்காரருக்கு சொல்லுவேன், மச்சி இன்னும் எனக்கு 5 ப்ளவுஸ் இருக்குது, டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு. என் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன், தம்பி டீ கொண்டு வாடா, மம்மிக்கு தண்ணி கொண்டு வாடா, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வாடான்னு. என் பாப்பாவுக்கு ஒரு குரல் கொடுத்து கொக்கி கட்டணும், கொஞ்சம் வரியாம்மா, அக்கா இன்னும் வேலை பார்க்குற அக்கா இன்னும் வரல, நீ கொஞ்சம் வரியாம்மான்னு பட்டுன்னு ஓடி வந்து டக்குன்னு கொக்கி கட்டி கொடுக்குங்க. இந்த ஆர்வம் அவங்களுக்குலாம் இருக்கிற வரைக்கும் நான் சம்பாதிக்காம வேறு என்னங்க பண்ண முடியும்? நான் சம்பாரிச்சு தானேங்க ஆகணும். எத்தனை வருஷம் நம்மளால் முடியுதோ அத்தனை வருஷம் குழந்தைங்களுக்காக வேலை பார்ப்போங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொத்து சேர்த்து வச்சுட்டு போவோங்க. அவங்க காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்லங்க. அவங்களுக்காக உழைக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மேலே முன்னேற்ற பாருங்க. எல்லாருக்கும் ஒரு வரம் கிடைக்குங்க. கடவுள் கொடுக்கணுன்னு தான் நினைப்பாரு. அதை கேட்டு வாங்கிக்குங்க. எப்போவுமே கடவுள் நினைங்க. உள்ள மனசார வேண்டுங்க. நல்ல வாழ்க்கையை கொடு கடவுளே, நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் இப்போ வீட்டில் கூட கோவப்படுவாங்க. நான் கம்முன்னு அமைதியாக போயிடுவேன். ஏன் சொல்லுங்க? அத்தனை வாட்டி பொறுமையாக போயிருப்பாருங்க. ஆனால் நம்ம ஒரு வாட்டி பொறுமையாக போகிறது தப்பு இல்லை. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிங்க. சாதிக்கிறவங்க கூட இருந்தாங்கன்னா தாங்க முடியும்னு தெரியுங்க. இதை நான் சொல்கிறதுனால இது எந்த ஈகோவும் கிடையாதுங்க. என்னோடய சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேங்க. நான் நிறைய டைம் சொல்லாம வேணாம்னு யோசிப்பேன். ஏன்னா என் வீட்டில் இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத, கம்முன்னு விடு, நீ பாட்டு வேலை பாரு அப்படின்னு வருங்க. இல்லைங்க, உங்களுக்கும் சொன்னால் தான் புரியும். நீங்கள் வீட்டில் உட்காந்து நான் சும்மா இருக்கேன்னு ஏங்காதீங்க. உங்களை சும்மா இருக்க வச்சது அவங்க தப்பு தானேங்க, உங்கள் தப்பு இல்லைல்ல. எல்லாேருக்கும் நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.